வெல்கம் டு தமிழன் எலக்ட்ரிக் டீச். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிங்கிள் பவர் சப்ளையில் ஒர்க் ஆகக்கூடிய சப் ஃப்ரீ போர்டு தான் இந்த பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கிறது ஸ்ரீ எலக்ட்ரானிக் அந்த பிராண்டடு. இது மேட் இன் இந்தியா. இவங்க பேஸ்டபிள் போர்டு, ஆடியோ ஐசி ஆம்ப்பு, அப்புறம் சப் ஃப்ரீ போர்டு, டிடிஎஸ் சரௌண்டிங், ஹைஃபை பவர் ஆம்ப் போர்டு இதெல்லாமே மேக் பண்ணுறாங்க. இந்த போர்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 190 போட்டிருக்காங்க இந்த பாக்ஸில். ஆனால் உங்களுக்கு லாஸ்ட்டில் இதோட ப்ரைஸ் டீட்டெயில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு அந்த போர்டை காமிக்கிறேன். இந்த வீடியோவில் ஃபுல்லாக இதோட கனெக்ஷன் டீட்டெயில்ஸு இதை ஆடியோ ப்ளே பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் அந்த போர்டு. 12 வோல்ட் சிங்கிள் பவர் சப்ளையில் ஒர்க் ஆகக்கூடியது. ஸ்ரீன்னு போட்டிருக்காங்க, பக்கத்தாலே ஹிந்திலையும் போட்டிருக்காங்க. அப்புறம் ஐசியில் பார்த்திங்கன்னா நம்பர் இல்லை, அந்த நம்பரை இரேஸ் பண்ணிட்டாங்க. இதோட கனெக்ஷன் டீட்டெயில்ஸை ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக எல்லாமே டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அதிலேயே கொடுத்துருக்காங்க. ஈஸியாக இருக்கும். யார் வேணுமோ நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு சால்டரிங் வைக்க தெரிஞ்சால் போதும், நீங்கள் ஈஸியாக நீங்களே கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். அதுலேயே ஒரு ஃப்ரீ செட் கொடுத்துருக்குறாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு வால்யூம் கண்ட்ரோல் ஒன்று வைக்கணும். இது இந்த போர்டிலிருந்து ஆடியோ போர்டு போகும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒன்று நம்ம வைக்கணும். நீங்கள் இதில் ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பவர் இன்புட் கொடுக்குறது எந்த இடத்துலனா, இதுக்கு 12 வோல்ட் சிங்கிள் பவர் சப்ளை தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் 5 ஆம்ப்ஸ் வேணாலும் கொடுக்கலாம், அதனால் பிரச்சனையே கிடையாது. இந்த இடத்துல ஒரு +12 போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல +12 வோல்ட்டு கொடுக்கணும். அப்புறம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல கிரவுண்டு. ஒவ்வொரு போர்டில் பார்த்தீங்கன்னா ஜீனு போட்டிருப்பாங்க, இந்த போர்டில் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல கிரவுண்டு கொடுக்கணும். அது போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல கிரவுண்டு. இந்த இடத்துல கிரவுண்டு கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல +12 வோல்ட்டு கொடுக்கணும். அந்த இடத்துல வேணும் ஒரு டயோடு வேணாலும் போட்டுக்கலாம். ஏன்னா நீங்கள் கனெக்ஷன் மாற்றி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போர்டு ஃபால்ட் ஆயிரும். அதனால் நீங்கள் இந்த இடத்துல ஒரு டயோடு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு சேஃப்டி தான். IN4007 அந்த டயோடு போட்டுக்குங்க. அடுத்ததாக அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஓபின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் அவுட்புட்டு. அப்படியே பேக் சைடில் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு பேக் சைட்லேயும் போட்டிருப்பாங்க, ஓபின்னு போட்டிருக்காங்களா, அந்த இடத்துல தான் ஆடியோ ப்ளஸ்ஸு ஆடியோ மோனோ ஆடியோ இதில் தான் அவுட்புட்டில் வரும். ஓகேங்களா. சப்பு ஃப்ரீக்கு அந்த மெயின் போர்டு கொடுப்போம் பார்த்தீங்களா, ஆடியோ போர்டுக்கு கொடுக்குறது இதிலிருந்து தான் கொடுக்கணும். ஆடியோ போர்டுக்கு இதில் தான் ஆடியோ வரும். லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் 2 இன்புட் கொடுப்பீங்கள்ல, அந்த ஆடியோ இதில் தான் வரும். பக்கத்தால் பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங்காக லைட்டாக வச்சுட்ருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த பின்னில் அவுட்புட்டு, அது கிரவுண்டு. ஓகேங்களா. கிரவுண்டு பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்று தான். இந்த கிரவுண்டும் நீங்கள் பவர் இன்புட் கொடுக்குற கிரவுண்டும் ஆடியோ இன்புட் கொடுக்குற கிரவுண்டு எல்லா கிரவுண்டும் ஒன்று தான். ஓப்பன் போட்டிருக்கிறது ஆடியோ அவுட் வரும். அதையும் ஆடியோ போர்டில் நாம் இன்புட் கொடுக்குறது சப்பு. அதில் சப்பு பேஸ் ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் வரும். மற்ற அதில் ஆடியோவில் உங்களுக்கு வாய்ஸ் எல்லாம் வராது, பேஸ் மட்டும்தான் வரும் இதில். அப்புறம் ஆடியோ இன்புட் கொடுக்கறது இந்த போர்டுக்கு பார்த்திங்கன்னா நாம் யூஎஸ்பி போர்டிலிருந்து கொடுப்போம், இல்லை ஆக்ஸு. அதில் எங்கே இன்புட் கொடுக்குறதுனா இங்கே போட்டிருப்பாங்க பாருங்கள், இன்னுன்னு போட்டிருக்கிறாங்களா, அதில் இன்புட் கொடுக்குறது. ஐஎன்னு போட்டிருக்கிறாங்க, 2 கெப்பாசிட்டர் போட்டிருப்பாங்க. அந்த 2 கெப்பாசிட்டரில் தான் இன்புட் வரும். எந்த போர்டாக எடுத்திங்கனாலுமே இது மாதிரி போர்டில் கெப்பாசிட்டர் இன்புட் கொடுக்குற இடத்துல கெப்பாசிட்டருக்கு தான் போகும். அதில் போய் தான் அவுட்புட் ரெசிஸ்டர் வழியாக வெளியில் வரும். பாருங்க, இந்த இடத்துல இன்னுன்னு போட்டிருக்காங்க. அதில் இந்த இடத்துல லெஃப்ட் சேனலில் கொடுக்கலாம், ரைட் சேனலில் கொடுக்கலாம். அதேமாதிரி இந்த லாஸ்ட்டில் வருங்க,
அது லெஃப்ட் ரைட் நீங்கள் எப்படி வேணுமோ லெஃப்ட் ரைட் நீங்கள் இதில் மாற்றி கொடுத்துக்கலாம், அதனால பிரச்சனை இல்லை. அவுட்புட்டு சிங்கிள் சேனலாக தான் வரும். அப்புறம் சென்டர் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, இந்த கிரவுண்டிலிருந்து அப்படியே ஃபுல்லாக பாருங்கள், எல்லா கிரவுண்டுமே லிங்க் பண்ணியிருப்பாங்க. வேறு இந்த கிரவுண்டு சேம் அதே லைன் தான், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒரு பவர் வயரிங் இன்புட் இங்கே ப்ளஸ் வோல்ட் கொடுக்குறோமா, இங்கே மைனஸ் வோல்ட்டு, இந்த மைனஸ் வோல்ட்டும் பாருங்கள் நேராக இங்கே தான். எல்லா மைனஸும் ஒன்று தான், உங்களை ப்ளஸ் வோல்ட் மட்டும் தனியாக வரும். மைனஸ் வோல்ட் ஒன்று தான். அப்புறம் ஆடியோ லெஃப்ட் சேனல் ரைட்டு சேனல், ஓகேங்களா. இது லெஃப்ட்டு இது ரைட்டு, நீங்கள் அது லெஃப்ட் ரைட் நீங்கள் எப்படி வேணும் மாற்றி கொடுத்துக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. கிரவுண்டு மட்டும் கரெக்டாக கொடுத்துக்குங்க. அப்புறம் இன்புட்டு ப்ளஸ் 12 வோல்ட் கொடுக்குறீங்களா, அது கரெக்டாக கொடுத்துக்குங்க. இது அவுட்புட்டு கிரவுண்டு பக்கத்தாலேயே இருக்குது. இந்த மாதிரி போர்டு வாங்கினீங்கன்னா நீங்கள் பார்த்து வாங்குங்க. அதுலேயே இப்போ கரெக்டாக கொடுத்துருக்குறாங்களான்னு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கனெக்ஷன் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு எவ்வளோ பெரிய சப்பு யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய சப்பு வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆடியோ போர்டு யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இதிலிருந்து ஆடியோ போர்டு ஒன்று கனெக்ஷன் கொடுப்பீங்க. அந்த ஆடியோ ஐசி வந்து எவ்வளோ வாட்ஸோ அந்தளவுக்கு தான் உங்களுக்கு வாட்ஸ் அவுட்புட் கிடைக்கும். இது வந்து ஒரு சவுண்டை வந்து வாய்ஸை வந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு பேஸ் மட்டும்தான் இந்த போர்டு கொடுக்கும். இந்த பேஸ் தான் அந்த ஆடியோ போர்டு உங்களுக்கு ஸ்பீக்கருக்கு கொடுக்கும். நீங்கள் அந்த ஆடியோ போர்டு வந்து எந்தளவுக்கு குவாலிட்டியாக யூஸ் பண்ணுறீங்களோ, வாட்ஸ் அதிகமாக கொடுக்குற மாதிரி வோல்டேஜ் அதிகமாக இன்புட் கொடுப்போம் பார்த்தீங்களா, அப்படி அதிகமாக கொடுத்து எடுக்கும்போது உங்களுக்கு வாட்ஸ் அதிகமாக வரும், ஓகேங்களா. இதுக்கு வந்து 12 வோல்ட்டு தான் கொடுக்குறது. 12 வோல்ட்டு போர்டு நான் இப்போ இதை செட் பண்ணி காமிக்கிறது பார்த்தீங்கன்னா 4440 சிங்கிள் பவர் சப்ளை போர்டு தான் யூஸ் பண்ணுவேன். பெரிய போர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா டியூல் பவர் சப்ளை ஒர்க் ஆகும். அந்த போர்டுக்கு நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணலாம். இதிலிருந்து அதுக்கு நீங்கள் இன்புட் கொடுக்கலாம், அதனால் எந்த பிரச்சனையும் ஆகாது. இது வந்து ஒரு சவுண்டை வந்து வாய்ஸுகளை எடுத்துகிட்டு ஒரு பேஸ் மட்டும் கொடுக்குறது இந்த போர்டு சப்பு ஃப்ரீ போர்டுன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய ஸ்பீக்கர் யூஸ் பண்ணாலும் பேஸ் தான் வரும். சப்பு யூஸ் பண்ணால் பேஸ் தான் வரும். அந்த பேஸ் கொடுக்குறதுக்கு இது அந்த பேஸை லோடு பண்ணி கொடுக்குறது பார்த்தீங்களா, அந்த ஐசி வந்து நீங்கள் எந்தளவு பெரிய ஐசி வாட்ஸ் அதிகமான ஐசி யூஸ் பண்ணால் அந்த ஸ்பீக்கருக்கு அது கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். போர்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபோன்லேருந்து கனெக்ஷன் கொடுத்துருக்குறேன். இந்த செல்ஃபோன்லேருந்து ஏக்ஸ் அவுட்புட் கொடுத்துருக்குறேன்.